பார்க்க போறோம்னா வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து உருளைக்கிழங்கு சீவிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி சீவுறாங்கன்னு. இங்க பாருங்க எவ்வளவு நைஸா வருதுன்னு பாத்தீங்களா? எதுவுமே நைஸா சீவி எடுத்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி ஒன்று சீவி எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று அவங்க சீவிக்கிட்டு இருக்காங்க, இன்னொன்று இருக்குது. 3 உருளைக்கிழங்கு வந்து சீவி எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அவங்களே எடுத்து போடுவாங்க, நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். உருளைக்கிழங்கு வந்து கழுவி எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன மாவுனா பஜ்ஜி மாவு தான். நம்ம பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம். பாத்திரத்தை எடுத்து நம்ம வச்சுக்க பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். சண்டே ஸ்பெஷல், அதால தான் இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இவங்க தான் குக் மாஸ்டர், நான் குக் மாஸ்டர் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கணும், அதனால தான் இன்னைக்கு வந்து பஜ்ஜி போட நம்ம விட்டுட்டோம். வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாவு எப்படி கரைக்கிறாங்கன்னு பார்க்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். நம்ம தான் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், கற்றுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளை உட்காந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும். அப்படியா? ஆமாம். இதில் பஜ்ஜி மாவுல உப்பு இருக்கும், ஆனால் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அதுதான். இவங்க பிணையிடும், நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த மாவு வந்து திட்டா நிற்கும். அது இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பச்சை மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தண்ணியில் நம்ம வச்சுக்கிட்டா நல்லா கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். எடுத்து வைங்க, அதுவும் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அப்படியா? சரிங்க. கேர்ள்ஸ் எப்பவும் அதே தானே கஷ்டப்படுறாங்க. டெய்லி ஒரு நாள் செஞ்சால் தப்பு இல்லை, செய்யலாம். அப்படியா? உங்கள் வழி எங்களுக்கு தெரியுது. பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு அடுப்பில் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் கொடுக்கக்காண்டி லைட்டாக வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா பாருங்கள். சூடாகிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மாவில் லைட்டாக டிப் பண்ணி எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரியுது பாருங்க. அதான் தெரியாது, அப்படியே பிடிக்கிறாங்க போல. டம்பல் பிடிக்கிற கையில் கரண்டி பிடிக்க வச்சிட்டீங்க. பஜ்ஜி எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு வருதுன்னு பார்த்தீங்களா? வெந்துருச்சு. நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் சிப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயை இருத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சிப் பண்ணிக்கோங்க. எப்படியோ மாஸ்டர் வந்து சூப்பராக நமக்கு ஒரு பஜ்ஜி போட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக் மாஸ்டர் ஆகிட்டீங்க. இங்கே வந்து சுப்ரியா பாப்பா வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொல்லிடலாம். எப்படி இருக்கு சுப்ரியா? டேஸ்ட்டாக இருந்துச்சா? பாருங்க, டேஸ்ட்டாக இருக்குதா? பாருங்க, மாஸ்டர் வந்து இன்னும் மீதி இருக்கிறதையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, மீதி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டோம். எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நம்ம பண்ண பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பஜ்ஜி பண்ணியிருக்கோம். நம்ம அத்தம்மா மட்டும் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. பாருங்க, மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டாக இருக்குதா? சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்குது. நம்ம பாட்டியம்மாட்ட கேட்டுடலாம் எப்படி இருக்குன்னு. சொல்லுங்க பாட்டியம்மா, எப்படி இருக்குது? வந்து சண்டே வந்து சிறப்பாக போச்சு. ரெடியாக பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டாச்சு திருப்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.